கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சை எதை நோக்கி இருக்கிறது? நாம் துர்க்குணத்தோடு கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகலவித புறங்கோடுதலையும் நம்மை விட்டு ஒழித்துவிட்டு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின் மீது நாம் வாஞ்சியாக இருக்கும்போது அந்த வேத வசனம் நம்மை சரியான வழியிலே நடத்தும். ஏனென்றால் அது களங்கமில்லாத ஞானப்பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குழந்தை எப்படி தன் தாயை முழுவதுமாய் நம்பி தன்னுடைய தாயிடம் சார்ந்து கொள்கிறதோ அதே போல நாமும் இந்த வேதத்தை சார்ந்து கொள்ளலாம். இந்த வேதத்திலே நாம் ஒவ்வொருவரும் நடக்க வேண்டிய வழிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வழிவிலகாதபடி நடக்க அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் நாம் அந்த வசனத்துக்கு முன்பாக நம்மை வைப்போம். நாம் இந்த வசனத்தின்படி சரியாய் நடக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்த்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். வசனத்துக்கு முன்பாக நாம் குறைவுபட்டால் கர்த்தரிடத்தில் குறைவுகளை நாம் அறிக்கையிட்டு ஜெபிப்போம். அப்பொழுது கர்த்தர் நிறைவான நன்மைகளை கட்டளையிட்டு தருவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வேதத்தை வாசிப்போம். வாசிப்பது மட்டுமல்ல, அதை நேசித்து அவர் சொல்லிய கருத்துக்களையும் அவர் சொல்லிய நமக்கு கொட்டிய கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது ஏற்ற வேளையில் தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.